ஒரு ஆப்ஷனோட ப்ரீமியம் எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது? வெறும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி அது மாறுமா, இல்லை வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக்குக்கு சரியானதா, இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சாதான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். அப்போது ஒரு ப்ரீமியம் பற்றின சரியான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரீமியம் ஈக்குவல் டு இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் ஆட் பண்ணால் நமக்கு ஓவரால் ப்ரீமியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு ஒரு மாதிரியும் புட் ஆப்ஷனுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு வந்து ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது கரண்ட்டாக உங்களோட அண்டர்லைங் எந்த ஸ்பாட்டில் இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி இப்போது எந்த ஸ்பாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த வேல்யூ மைனஸ் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு 24,500 கால் ஆப்ஷன் இல்லைனா 25,000 கால் ஆப்ஷன் இப்படிலாம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ அப்போது அந்த ஸ்பாட் ப்ரைஸோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கிடச்சிரும் கால் ஆப்ஷனுக்கு. இதுவே புட் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படியே மாற்றி நம்ம மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போது இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னும் எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டைமிங்கை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு இல்லைனா அந்த ரேஞ்சு எவ்வளவு தூரம் வாலட்டைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டி, இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போது இந்த ஆப்ஷன் செயினை பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அதாவது கால் ஆப்ஷனுக்கான ஆப்ஷன் செயின் எடுத்திருக்கேன். இதில் ப்ரீமியம் வேல்யூ இருக்குது, ஸ்ட்ரைக் இருக்குது, அதே போல் ஐவி அண்டு ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ரீமியமை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற லாஜிக்கையும் பார்க்க போகிறோம். இது வந்து அதோட ஸ்பாட்டு. அப்போது அதுக்கான ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கான அந்த ப்ரைஸு, அதோட கிரீக்ஸோட வேல்யூ, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இப்போது இந்த ப்ரீமியமில் இருக்கிற இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிஃப்டி எடுத்திருக்கோம். அதோட ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து 24,609 இருக்குது. அதோட ப்ரீமியம், அதாவது நம்ம எடுக்க போகிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 கால் ஆப்ஷன். அதோட ப்ரீமியம்ங்கிறது வந்து 297.95. நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இதோட ப்ரீமியம் வேல்யூ வந்து இப்படி இருக்குது. இப்போ இதுக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ப்ரீமியமோட வேல்யூ நமக்கு தெரியும் 297.95. அதே போல் இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இது கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்பாட் ப்ரைஸு மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படி இருக்கும். இப்போ அடுத்ததாக இதோட ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24,609. அதே போல் நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரைக் வந்து 24,500. அப்போது 609ல் 500 மைனஸ் பண்ணிங்கன்னா 109 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியுது, அதாவது ப்ரீமியமும் தெரியுது, இன்ட்ரின்சிக் வேல்யூவும் தெரியுது. அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஓவரால் ப்ரீமியமில் இன்ட்ரின்சிக்கை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அப்போது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கிளியராக நமக்கு தெரியுது. இப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ஒரு ப்ரீமியம் அப்படின்னு இருக்குன்னா அதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவை நம்ம எப்படி பார்க்குறோம்? அந்த ஸ்பாட்டுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், இல்லைனா ஸ்ட்ரைக்குக்கும் ஸ்பாட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து டைம் வேல்யூ அண்டு வாலட்டிலிட்டியோட வேல்யூ அப்படிங்கிறதுனால எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆகிடும். வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அந்த ப்ரீமியமில். அப்போது ஒரு ப்ரீமியமில் அதிகமான இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா இல்லை அதிகமான எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அது சரியான ப்ரீமியமா. மார்க்கெட் சப்போஸ் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம நம்ம எடுத்த அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ப்ரீமியம் மிச்சமாக இருக்கும்? ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படியே உங்களுக்கு அதே வேல்யூவாக தான் இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக் வந்து 0 ஆகிடும். அப்போது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை தனியாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்ட்ரின்சிக் வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஓவரால் ப்ரீமியம் 297.95 இருக்குது அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ வெறும் 109 தான் இருக்குது.
ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 188.95 அப்படிங்கிறது இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து 24,609 ஸ்டார்ட் ஆகுது, நம்ம 24,500 கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 297.95 ப்ரீமியமுக்கு. தென் மார்க்கெட் வந்து மேலே கீழே ஏறி இறங்கி எக்ஸ்பைரி அப்போ இதே 24,609 முடிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் அப்படியே தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 0 ஆகிடும். அப்போ உங்களோட ப்ரீமியம் 297.95லேருந்து 109க்கு போயிடும். இப்போது இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து எப்படி இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் கிரீக்ஸ்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரீக் இருக்கும். அதாவது டெல்டா, காமா, தீட்டா, வீகா அப்படின்ட்டு. அதில் இந்த டெல்டா, காமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். டெல்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட அண்டர்லைங், அதாவது இப்போ நீங்கள் நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆணுச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளவு மூவ் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த டெல்டா. அப்போது இது ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை ரிலேட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? அப்போது நிஃப்டி எவ்வளோ மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால டெல்டாங்கிறது வந்து ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை ரிலேட் பண்ணியிருக்கு. அதே போல் காமா அப்படிங்கிறது என்னென்னா நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் டெல்டா எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது காமா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெல்டா அப்படிங்கிறது வந்து நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளவு மூவ் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது டெல்டா. நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் உங்களோட டெல்டா எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது இந்த காமா. ரெண்டுமே ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அதனால தான் இதை வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் இல்லையா அந்த வேல்யூ, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், டெல்டா அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் 24,500ஓட டெல்டா பார்த்தீங்க அப்படின்னா 0.59 இருக்குது. கிட்டத்தட்ட 0.6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆணுச்சு அப்படின்னா 24,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் இது ஒரு பாயிண்ட் மூவ் ஆனுச்சுன்னா அது 0.59 மூவ் ஆகும். அதாவது நிஃப்டி இப்போ 10 பாயிண்ட் ஏறுனுச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் 5லேருந்து 6 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த டெல்டா. அதே போல் அதில் காமா இருக்குது பாருங்கள் 0.0005ன்னு. அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த டெல்டா எவ்வளவு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த டெல்டாவில் எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த காமா. இப்போ கிளியராக புரியுதா? அப்போ டெல்டாவும் காமாவும் எதை பேஸ் பண்ணி இருக்கு? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், அதாவது ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு, அதை ரிலேட் பண்ணி இருக்கிறதுனால இதை இன்ட்ரின்சிக் வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா தீட்டா அண்ட் வீகா. ஸோ தீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம் டிகே. ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிற அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளவு தூரம் குறையுது, அதாவது மைனஸ் ஆகும். மார்க்கெட் எங்கே எப்படி மூவ் ஆனாலும் சரி உங்களோட அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து டைமை பேஸ் பண்ணி கம்மியாயிடும். அதுதான் இந்த தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப்ஷன் செயினை பார்க்குறோம். இதில் 24,500ஓட தீட்டாவை பார்த்தீங்கன்னா 27 இருக்குது பாருங்கள். அப்போ அதோட மீனிங் என்னென்னா அந்த ஒரு நாளைக்கு இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் 9:30 ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் 3:30 முடியுது அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ ஏறினாலும் சரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 27 பாயிண்ட் தீட்டா டைமிங்கை பேஸ் பண்ணி அந்த ப்ரீமியம் 27 பாயிண்ட் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறத குறிக்குது. இது அதான் ஒரு நாளைக்கு அந்த டைமை பேஸ் பண்ணி 27 பாயிண்ட் வந்து குறைஞ்சிரும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியமில். இப்போ 297 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் 27 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகிடும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த தீட்டா. அப்போ வீகா அப்படிங்கிறது என்ன? இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 1% ஏறுனுச்சு அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த வீகா. இந்த ஆப்ஷன் செயினில் பாருங்கள் 24,500ல் வீகாங்கிறது வந்து 13.2 இருக்குது. அப்போது அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஐவிங்கிறது பார்த்தீங்கன்னா 14 இருக்கு இல்லையா, அந்த ஐவி 13 மாறுனுச்சு அப்படின்னா 13 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் ஆகும். இல்லை ஐவி வந்து 1% மேலே ஏறுனுச்சு அப்படின்னா 13 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரீமியம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதைத்தான் நம்ம வீகான்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த தீட்டா அப்படிங்கிறது வந்து டைம் வேல்யூவை பேஸ் பண்ணி நமக்கு மாறுது. இந்த வீகா அப்படிங்கிறது வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதாவது வாலட்டிலிட்டியை சேஞ்ச் பண்ணி வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது. அப்போ இது ரெண்டு எதை நமக்கு பேஸ் பண்ணி இருக்குது, எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஏன்னா எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவில் தான் நம்ம பார்த்தோம் டைம் வேல்யூ அண்டு வாலட்டிலிட்டி இதை மெஷர் பண்ணி தான் அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ டெல்டா அண்ட் காமா அப்படிங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அஃபெக்ட் பண்ணும்.
இந்த தீட்டா அண்ட் வீகா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். இதை எதுக்காக இவ்வளவு டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கும்போது எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கால் ஆப்ஷனை கீழே பை பண்ணுறேன், மேலே செல் பண்ணிட்டு ஒரு 10 பாயிண்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மார்க்கெட்டை பார்ப்பீங்க. அப்போ ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரீமியமை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதில் இந்த மாதிரியான ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து எப்படி நம்ம அந்த ப்ரீமியமை அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சால் தான் உங்களால் ப்ராப்பராக ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்குறது, ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 110 விற்றுட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்கள் எடுக்கிற ப்ரீமியம் சரியான இடத்துல தான் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரிகிறதுக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியணும். இன்னும் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுது, அப்போ இந்த இடத்துல ப்ரீமியம் வாங்கலாமா வேண்டாமா, அப்போ வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து எப்படி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நிஃப்டியோட ஸ்பாட்டுங்கிறது வந்து மார்னிங்கில் 24,609 கிட்ட இருக்குது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ட்ரைக் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 24,500 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். இப்போ அதோட ப்ரீமியம் வந்து 297.95 இருக்குது. இப்போது மார்க்கெட் முடிகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பாட்டு சேஞ்ச் ஆகி 24,750 கிட்ட முடியுது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் மேலே போய் முடியுது. இப்போ இதில் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி இருக்கும், ப்ரீமியம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 297.95 இந்த ப்ரீமியம் வந்து எப்படி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 109ங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவாக இருந்திருக்கும். ஏன்னா 24,609 மைனஸ் 500 அப்படிங்கிறப்போ 109 வந்திருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 188.95. இது வந்து நார்மலான கால்குலேஷன். இப்போ அடுத்தது ஸ்பாட்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு ப்ரீமியம் தெரியாது. ஏன்னா ஸ்பாட்டு சேஞ்ச் ஆகுதுன்னா இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கிடைக்கும் நமக்கு, இப்போ புதுசாக சேஞ்ச் ஆன ஸ்பாட்டு 24,750 மைனஸ் நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் வந்து 24,500. அப்போ 750 மைனஸ் 500 பண்ணணும். அதே போல் இது வந்து இன்ட்ரின்சிக்கை பொறுத்து. எக்ஸ்ட்ரின்சிக்கில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, மார்க்கெட் வந்து மேலே ஏறிடுச்சு இல்லையா, அப்போது மேலே ஏறினப்போ 188.95 அப்படியே இருக்கும். மைனஸ் 27 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நாளுக்கான தீட்டாவோட வேல்யூ. நம்ம ஆப்ஷன் ப்ரீமியமில் பார்த்தோம் இல்லையா, 24,500 அந்த கால் ஆப்ஷனோட தீட்டா வேல்யூங்கிறது வந்து மைனஸ் 27 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அதோட மீனிங் என்ன, ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரீமியமில் 27 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். ஏன்னா டைம் பீரியடை பொறுத்து டைமோட வேல்யூ இது, அதனால 27 பாயிண்ட் மைனஸ் ஆகிடும். அதே நேரம் உங்களுக்கு வாலட்டிலிட்டியும் குறைஞ்சிடுறதுனால இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், வீகாவும் ஒரு மைனஸ் 13 பாயிண்ட் வந்து எடுத்துரும். அப்போ எக்ஸ்ட்ரா 13 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு போயிடும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 750 மைனஸ் 500 வந்து 215னும் 188லேருந்து 40 ருபீஸ் ப்ரீமியம் போயிடும். அப்போ வந்து 148ன்னு மாறும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் 398.95. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கால்குலேஷன் கிடையாது, அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன். டெல்டா, தீட்டா, வீகா இதெல்லாம் பொறுத்து ஒரு அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன். இதில் காமாவோட எஃபெக்டும் இருக்கும். அது வந்து சடனாக மூவ்மெண்ட் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், உங்களோட ஸ்பாட்டு நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துலேருந்து ஒரு 141 பாயிண்ட்ஸ், அதாவது 609லேருந்து 750 வரைக்கும் போயிருக்கு. 141 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஆனால் உங்களோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து 101 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கு. இது இன்னொன்று எதை பொறுத்து மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிற டேட்டை பொறுத்து மாறும். இது வந்து நம்ம ஃப்ரைடேவோட கால்குலேஷன் வச்சுருக்கோம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைனஸ் 27 இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும். ஏன்னா எக்ஸ்பைரியை நோக்கி போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரம் கம்மியாயிடும். ஏன்னா அதிகமான டைம் வேல்யூ இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம நாட்கள் நெருங்கி போக போக, எக்ஸ்பைரி நெருங்கி போக போக அந்த ப்ரீமியம் வந்து சீக்கிரம், எக்ஸ்டென்சிக் வேல்யூ வந்து சீக்கிரம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால தான் சொல்கிறாங்க தீட்டா அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பையருக்கு அகேன்ஸ்டாகவும் ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு செனாரியோ வந்து பார்ப்போம். அதாவது இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆனுச்சோ அங்கேயே வந்து முடிஞ்சிருது. 24,609 வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு, முடிகிறப்போ அதே இடத்துல முடியுது. அப்போது ஸ்டார்ட் ஆகிறப்போ அதோட ப்ரீமியம் 297.95 இருக்கும். ஏன்னா மேலே இருக்கிற அந்த கால்குலேஷனால். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரின்சிக்கில் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா
24,609 மைனஸ் 24,500. ஸ்பாட்டு மைனஸ் நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக்கு, இதுதான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக். அப்போ இன்ட்ரின்சிக்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, மார்க்கெட் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறப்போ. ஆனால் எக்ஸ்டென்சிக்கில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கான அந்த தீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஆகிருக்கும். அதே போல் வீகா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிருக்கும். அப்போ அதில் வர சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டென்சிக் வேல்யூவில் வந்து சேஞ்சஸை உண்டாக்கும். அப்போ எக்ஸ்டென்சிக் வேல்யூ குறையிறதுனால ஓவராலாக உங்களோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்கும். அப்போது 297 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியமை. எந்த வித சேஞ்சஸும் மார்க்கெட்டில் இருக்காது, மேலே ஏறி இறங்கி அதே இடத்துல முடிஞ்சிருக்கும். ஆனால் உங்களோட ப்ரீமியம் 297 267 வந்து மாறி இருக்கும். இது எதனால் அப்படின்னா எக்ஸ்டென்சிக் வேல்யூவில் இருக்கிற சேஞ்சஸால். அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூவில் எதனால் சேஞ்சஸ் வந்துச்சு, தீட்டா அண்டு வீகாவால். ஓகேவா, டைம் அண்டு வாலட்டிலிட்டியால் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இந்த தீட்டா அண்டு வீகாவோட அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் ஆப்ஷன் செயினை கம்பேர் பண்ணி. அது இன்னும் கூட மாற்றம் வரலாம். ஓகேவா, ஏன்னா எக்ஸாக்டாக நம்மளால் அந்த வாலட்டிலிட்டியை கால்குலேட் பண்ண முடியாது. இதனால தான் சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து எங்கேயுமே மூவ்மெண்ட் கொடுக்கல, ஆனால் என்னோட ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதுதான் ரீசன். அடுத்ததாக தேர்ட் செனாரியோ, இது வந்து நமக்கு மார்க்கெட் அகென்ஸ்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோம். அதாவது ஸ்பாட் வந்து 609 எடுக்கிறோம், அது என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா 550க்கு போயிடுது, நமக்கு அகென்ஸ்டாக மூவ் ஆகிடுது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், 297 ப்ரீமியம் அப்படிங்கிறப்போ 109 வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, 188 வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூவாக இருக்கும். ஆனால் அப்புறம் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக்கு 24,550 மைனஸ் 500, அப்போ என்ன ஆகும், 50 மாறிடும். ஓகேவா, அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ 50 மாறிடும், எக்ஸ்டென்சிக் வேல்யூவும் குறைஞ்சிரும். ஏன்னா டைம் வேல்யூ ப்ளஸ் உங்களுக்கு வீகாவோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்பாட் வந்து குறைஞ்சிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, டைம் வேல்யூ வந்து மைனஸ் ஆகும், வீகாவோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ 1 or 2 பாயிண்ட் வந்து மேலே ஏறி இறங்கும். அப்போ இந்த இடத்துல இன்ட்ரின்சிக் வேல்யூவும் குறையுது, எக்ஸ்டென்சிக் வேல்யூவும் குறையுது. அப்போ என்ன ஆகும், அதிகமாக மார்க்கெட் வந்து நமக்கு அப்போ என்ன ஆகும், ப்ரீமியம் அதிகமாக குறைஞ்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 216.95 இதுதான் நமக்கு இருக்கும். அப்போது 297.95 ஸ்டார்ட் பண்ண நீங்கள் 216 போய் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அப்போ நிஃப்டியோட மூவ்மெண்ட் என்னமோ உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து மூவ் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கான லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட லாஸ் ஆகிருக்கும் உங்கள் ப்ரீமியமில். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு செனாரியோலையும் உங்களோட அந்த இன்ட்ரின்சிக் அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூவை பொறுத்து இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை கம்பேர் பண்ணி அது இன்ஃப்ளூன்ஸ் ஆகும். ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ப்ரீமியமில் அஃபெக்ட் பண்ணி இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இன்னொரு முறை இந்த வீடியோவை வந்து பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.